இந்த மத்தியான வேளையில உங்களை எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிறபடினால் சென்னை பட்டணத்திலிருந்து ஒரு குழுவாக எழுந்து கட்டுவோம் இயேசுவின் சுவிசேஷம் என்ற குழுவோடு சேர்ந்து சென்னை பட்டணத்திலிருந்து ஏஜி சபை வேம்பாக்கத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை சொந்த ரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்ற இன்பம் பெருகையில் வையவன் என்று சொன்னது போல நாங்கள் எல்லோரும் சென்னை பட்டணத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் இருந்தோம். குடிகாரர்களா இருந்தோம், ரொம்ப கஞ்சா, இந்த மாதிரி சினிமா பழக்கம், அரசியல், வன்முறை என்று சொல்லி பல கோணங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்தார். அவர் வந்த உடனே இருளான எங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறி இன்றைக்கு நாங்கள் எந்த அரசியலுக்கோ எந்த சினிமா தியேட்டருக்கோ எந்த பழக்கமோ இல்லாதவர்களாய் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை வாசிக்கிறது, அவருடைய சமூகத்தில் காத்திருந்து மணிக்கணக்காக ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்காக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக இப்படிக்காக ஜெபித்து அவர்களுக்காக நன்மைகளை பெற்று தரவர்களாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுடைய வாழ்க்கையில இயேசு வந்தபடினால் எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இன்னைக்கு பிறந்தோம், வளர்ந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், செத்தோம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்கவே பூமிக்கு இயேசு வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவிகளாய் இருந்த எங்களை உளையான சேற்றில பாவத்தில உழண்டு கொண்டு நிம்மதி இல்லாம, பண கஷ்டத்துல, வறுமையில, சாப்பாடு இல்லாம தூக்க முடியாது, வீடுகள் இருந்தாலும் தூங்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையில நாங்கள் இருந்த போது இருளாயிருந்த எங்கள் வாழ்க்கையில இயேசு வெளிச்சமாய் வந்தார். உன் இருளை தேவனாக கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார்னு சொன்னது போல இன்னைக்கு நாங்க நல்ல ஒரு வேலை செய்யறோம், நல்ல குடும்பம் இருக்குது, மனைவி பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு நிம்மதியா தூங்குறோம். யார் கஷ்டப்பட்டாலும் நாங்க போய் ஜெபிக்கிறோம், சந்திக்கிறோம். இன்னைக்கு எங்களை கொண்டு அவங்கள நல்லா ஆக்குறாங்க. படிக்கிற பசங்களுக்காக பிரேயர் பண்றோம். இந்த வருஷத்துல நாங்க நிறைய பிள்ளைகளுக்காக நாங்க பிரேயர் பண்ணோம். ஒருத்தர் கூட தோல்வியை தழுவல, எல்லாமே மெரிட்ல பாஸ் பண்ணி நிறைய பேர் காலேஜுக்கு போயிருக்காங்க, 10th போயிருக்காங்க, பிளஸ் டூக்கு போயிருக்காங்க, 480 மார்க்லாம் பெற்றுக்கிறாங்க 10th. அல்லேலூயா. அந்த மாதிரி அற்பமான எங்களை கொண்டு தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். அதே போல நீங்களும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள், கஷ்டங்கள், நோய்கள், கடன் பிரச்சனைகள், வேலை இல்லாத பிரச்சனைகள், திருமணமாகாத பிரச்சனைகள், நிறைய வீடுகளை பார்க்குறோம் கட்டிட்டு பூச முடியாம இருக்கிறாங்க. ஆண்டவரே, இதெல்லாம் நினைச்சா வேதனையா இருக்குது. அந்த வீடு கட்டுக்கிறவங்க எல்லாம் சீக்கிரமா வீடு கட்டி நல்லா கிரக பிரவேசம் பண்ணி நல்ல சுகபோகமா வாழணும். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று சொல்றார். இந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க ஒருத்தரும் வெக்கப்பட்டு போனதே இல்லை. வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான பலன் தருவார். நாங்களாம் எங்க வாழ்க்கையில எவ்வளவு வெக்கம், எங்க சொந்தக்காரெல்லாம் பார்த்து எங்களை காரி துப்புவாங்க, எங்க முகத்திலே முழிக்க மாட்டாங்க. இன்னைக்கு எங்க வீட்டு வாபாவும் காலடி வைப்பான்றாங்க. அல்லேலூயா. இதுக்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்க வாழ்க்கையில வந்ததுனால்தான். அதனால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபங்கள் எல்லாம் நீங்கி ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் ஒரே வழி இயேசு கிறிஸ்து. நானே வழியும், நானே சத்தியமும், நானும் ஜீவனமா இருக்கிறேன் என்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், என்னுடைய இளைப்பாறுதலை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அவர் இரு கரம் விரித்து இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அழைக்கிறார். இன்றைக்கு வெம்பாகத்தில் சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு சிறப்பு கூட்டம் இருக்கிறது. முடிந்தவர்கள் அந்த ஆலயத்தில் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டது போல நீங்களும் இன்று மாலையில இந்த வெம்பாக்கம் ஏஜி சபையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி அன்பாய் தாழ்மையோடு கூட நாங்கள் உங்களை வாழ்த்து